மாலு எப்படி கைய பிடிச்சு நிப்பாட்டியாம் பாரு. ஆமா கை நெஞ்சே பிடிச்சிரு போல இருக்கு. அப்படியே அப்ப இத வச்சு பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் நிப்பாட்டிடுவோம். 1 2 4 6 தட்டு தான் இருக்கு. ஒத்தப்பட வரிசையில தான் தட்டு இருக்கணும்ங்க ரெண்டு இருக்கணும் தெரியாதா? யாழ் தட்டில 9 தட்டு தான் இருக்கணும். இது நான் 6 தட்டுன்னு வந்திருக்கே. எத்தே இன்னும் பூவு வெத்தலை மஞ்சள்லாம் வைக்க ஒரு தட்டு வரும்ல சேர்த்து 7000. அது மறந்தே போயிட்டேன் பாத்தியா? சரி சரி ரெண்டு நேரம் பூ தொடுக்க ஆரம்பிங்க நீ. எத்தே இந்த காலத்துல யார்கிட்ட பூலாம் தொடுக்க பூவே வாங்கிடுவோம் மொத்தமா. அதானே இந்த காலத்துல யாருக்கு கறி வலிச்சு வேலை செய்யணும் பிடிக்குது. ரெடிமேட் இட்லி மாவு ரெடிமேட் சப்பாத்தின்னு போய் இப்ப ரெடிமேட் பாயாசம் வரைக்கும் வந்து தொலைச்சிட்டு தட்டெல்லாம் உள்ள ரூம்ல எடுத்து வச்சிட்டு டக்கு டக்குன்னு வந்து பூவை தொடுத்து வைங்க. கொழுப்பு பாத்தி கிளவிக்கு. ஆமாக்கா இப்படிதான் ஊரே திரட்டி தட்டு ரெடி பண்ணி கீதா வீட்டுக்கு போச்சு. கடைசில அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஆனாலும் கிளவி அடங்க மாட்டேங்க. அதை விட அதிக உற்சாகத்துல தான் கிளம்புது. ஆமாக்கா ரொம்ப கொழுப்பி அருவி அலையுது. அம்மா ஞாபகம் வச்சுக்க, நம்ம கொள்கை எண்ணம் நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். நாளைக்கு இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அடியோட அழிஞ்சு போயிடணும். ஆமாக்கா எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க பூ வந்து சிக்ஸர் அடிச்சு விட்டுறணும். என்னக்கா நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நம்மளே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுல கிரிக்கெட் விளையாட வர போறீங்களாக்கும். ஆமா உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? ஏய் இழுவ உனி வச்சிட்டு என்னத்தான் செய்ய? எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்க சிக்ஸர் அடிக்கணும்னா எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்க நல்லா மூட்டி விட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரணும்னு அர்த்தம். ஓ அப்படியா? அப்படிதான். ஏக்கா ஒரு ஐடியா வாங்கலாம். சுரேஷ் கிட்ட பேசுவோம். அவன் யாருக்கனவே கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா நம்ம போய் இதெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா வேண்டாம்னு அவனே நிப்பாட்டிடுவான். உமா நீயா பேசுறது? எப்பா என்ன அறிவா பேசிருக்க. உங்க அம்மா சொல்றது அப்ப உண்மைதான் போல. அப்பப்போ நீ அறிவாதான் இருக்க. ஆமா அக்கா எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாவே இந்த ஊர்லயே எனக்கு தான் அறிவு அதிகம்ட்டு. அதான் அறிவு. நின்னுகிட்டே நீட்டிட்டு இருக்காதே வா போவோம். ஏக்கா சுரேஷ் சொல்லுங்க நீ. பிஸியா இருக்கியோ? இல்ல நீ கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருந்து அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல உங்க கல்யாண விஷயம் தான். ஏன் என்னாச்சு? நீ பொண்ண நல்லா பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? உடனே உங்க அம்மா சொல்றாவன்ட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிராதே. பொண்ணே தூரத்துல இருந்து பார்த்துட்டு எப்படின்னு முடிவு எடுக்க முடியாது. ஆமா பார்க்க அமைதியே தெரிவாள்வே. ஆனா கிட்ட போய் பார்த்தாதானே தெரியும். அப்படியே பஜாரி மாதிரி சண்டை போடால பாத்துக்க. படுத்து மர காமிப்பாள்வே. அதான் சொன்னோம். இல்ல நீ அந்த பிள்ளைய பார்த்தா அப்படிலாம் தெரியலல்ல. பார்த்தாலாம் தெரியாது. பார்க்க தானே தெரியும். ஆமா சுரேஷ் அனுபட்டவே நாங்க சொல்றோம் கேட்டுக்க. உடனே உங்க அம்மா சொல்றாவன்னு மண்டை ஆட்டிராத கல்யாணத்துக்கு. பொண்ணு எப்படி என்ன பண்ணுது குணம் எப்படின்ட்டு நல்லா விசாரி. சரியா? முடிஞ்ச நீனே பொண்ணுட்டு பேசு. அப்புறம் முடிவெடு. சரி நீ. ஆமா பொண்ணு திமிர பிடிச்ச மாதிரி பண திமிர காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வேண்டாம்ன்றீங்க. என்ன நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுல. அம்மா சுரேஷ் அதெல்லாம் நல்ல யோசிச்சு தான் முடிவு எடுப்பான். அவன் படிச்சவன். ஆமாக்கா ரொம்ப அறிவார இருக்கு. கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுப்பான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்ன சுரேஷ். நாங்க வாரோம். சரி அண்ணி. பாவம் ரெண்டு அன்னைக்கும் திவ்யாவை பத்தி தெரியல. அவ எவ்வளவோ அமைதியான பிள்ளை, எவ்வளவு நல்ல குணம்னு இவளுக்கு தெரியல. அதான் இப்படி வந்து சொல்லிட்டு போறாவ. எத்தனை தடவை நான் அந்த பிள்ளை முன்னாடி தப்பா இருந்தாலும் அந்த பிள்ளை எப்பவுமே மரியாதை குறையவா பேசினதே இல்ல. நல்ல குணம். போ அன்னைக்கும் புரியும். நல்ல ஸ்கின் ஃபினிஷ்ல இருக்கணும் மேக்கப். ஓகே லேட் பண்ணிராதீங்க. ஓகேவா? சோனியா சொல்லுங்க டாடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாடி. ஷாப்பிங்கும் போயிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஏத்த வேண்டிய சாரி ஜுவல்ஸ் எல்லாமே புதுசா ஷாப் பண்ணிட்டேன் டாடி. அப்புறம் மேக்கப் போட்டா தானே நல்ல க்ளோவா தெரியும் ஃபேஸ். அதனால மேக்கப் ஆர்டிஸ்டையும் புக் பண்ணிட்டேன். சரிம்மா. இப்பதான் என் பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இருந்து அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நினைச்சாலே ஆச்சரியமா தான் இருக்கு. டாடி நீங்களே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி பேசுறீங்க பாருங்க. சோனியா நீ எப்பவும் இப்படியே ஹாப்பியா சிரிச்சுட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. கண்டிப்பா டாடி. நான் பிங்க் கலர் நீ கிரீன் கலரும் போடு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் டி. அது வேண்டாம். என்கிட்ட அந்த மரூன் கலர் இருக்கு பாத்தியா? நான் அந்த சுடிதார போடுவேன். நீ yellow கலர் போடு. அதான் நல்லா இருக்கும். இல்ல டி அது ரொம்ப கிராண்டா காமிக்கும். சும்மா பூ வைக்க தான போறோம். அப்படிங்கோ அப்ப எந்த Dress தான் போட? என்ன டி ஒரே யோசனையா இருக்கு. அம்மா அந்த சுரேஷனுக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க போறோம்ல. அதான் எந்த Dress போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன 10 நிமிஷத்துல கிளம்பணும். ரெண்டு பேரும் இப்பதான் நின்னுகிட்டு எந்த Dress போடணும்னு யோசிக்கீலோ. அதெல்லாம் நாங்க டக்குனு ரெடி ஆயிருவோமா. எம்மா நீங்க எவ்வளவு டக்குனு ரெடி ஆவியன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீங்க வேற Dress ஒண்ணும் போட வேண்டாம். இப்படியே சும்மா வாங்க. நல்லா தான் இருக்கு. ச்சே நீ வேற இந்த Dressல எப்படி வரவ? அங்க எல்லாரும் நல்லா Dress பண்ணிட்டு வரவ. நாங்க மட்டும் இப்படி சிம்பிளா வரணுமோ? எல்லாரும் எப்பவும் போடுற மாதிரி சிம்பிளா தான் கிளம்பி இருக்காவ. ஒருத்தரும் ஜிகிஜிங்கெல்லாம் துணி போட்டு கிளம்பலன்னு பாத்துக்கிட்டு தான் வாரேன். சும்மா லேட் ஆகுதுன்னு இப்படிலாம் சொல்லாத. நாங்க வேற Dress போட்டுட்டு தான் வருவோம். நம்பட்டி எல்லாரும் கிளம்பியாச்சு வாங்க. ராணி வாங்கக்கா. கிளம்பியாச்சா? டக்குனு வந்து வண்டியில இறங்குமா.
உன்னை வீட்டுக்கு வந்து கூப்பிடலாம் தப்பா எடுத்துக்காத மினி. உங்க மாமியார் இருக்கும் பாத்தியா, அதான் வரல, ஃபோன் பண்ணிட்டேன். பரவாயில்ல சித்தியா, நீங்க கூப்பிடலன்னா கூட நான் வருவேன். நீங்க தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீல, பெறவென்ன. இந்த இடம் நல்லபடி அமைஞ்சிரணும், அதான் என் வேண்டுதல். மருமகளே சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள வேணா வந்துட்ட. என்ன மருமகளே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்து நிக்கா? நான் கூட ரெடி ஆயிட்டு உன்னை தேடிட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள. நீங்க வரலன்னு நினைச்சேன், அதான் நானே தனியா வந்துட்டேன். நான் எப்படி வராம? என் மவளோட குழந்தைனார் கல்யாணம், அதுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு நான் வர மாட்டேனா? எத்தே உங்களை தான் கூப்பிடலாத்தே, பெறவு எதுக்கு? யார் சொன்னா நீ கூப்பிடலன்னு? இனி என் மவளும் மருமவளும் கூப்பிட்டாவ, அதான் நான் வந்திருக்கேன். இந்த ராஜேஷோட தானே இது? வெயிலா இருக்கு பத்தியா, நான் போய் வண்டிக்குள்ள உட்காருறேன், நீ வந்து சேரு. கோபப்படாதே சித்தியா. கோபப்பட்டு என்ன பண்ண? என் மவனுக்கு நல்ல கதையா நடக்கும் போது இந்த நேரம் எதுவும் போட்டு சண்டை இழுத்துற கூடாதுன்னு இருக்கேன். இல்லன்னா உன் மாமியார ஒரு வழி பண்ணிருப்பேன். சரி சித்தியா, நானும் போய் வண்டியில உட்காருறேன், டக்குன்னு கிளம்புவோம். நீ போய் உட்காரு. ராஜேஷ் உமால வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். ஏ உமா, ஏ ராஜேஷ், என்னத்தே உமா என்ன வரலையா? ஆமா, நீ வந்துட்டு அவளை அலக்கானோ. எங்க மாலையா நீ? அப்பவே வேன்ல போய் இடம் பிடிக்க போறேன்னு போனா, இப்ப பார்த்தா வேன்ல அலக்கானோ, வீட்டுக்குள்ளே அலக்கானோ. எங்க தான் போனியோ? எத்தே அப்பவே நான் இடம் பிடிக்க தான் வந்தேன், உங்க மவனை காணோம், அத தேடி போனேன். காணுமா? நேரா ஆயிட்டே இருக்கு, இவன் எங்க போனா தெரியலையே. வாகிதா டக்குனு. ஓகே ராஜு. ராஜேஷ் அங்க கீதா கூடல சிரிச்சு பேசிட்டு வாரா. கீதாவா? இவள எதுக்கு இப்ப இங்க கூட்டி வந்தா? அண்ணே அப்படி கேளுங்க. அம்மா என்ன அம்மா அம்மான்ட்டு இவள கூட்டி வந்திருக்கா? உங்க மாமியாரி கூப்பிட்டுருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? எதே இந்த கீதா கூட்டி வந்ததுக்கு திட்டுங்க சரி, எங்க அம்மா கூட்டி வந்ததுக்கு எதுக்கு திட்டுறியா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? கேக்குமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யார் ராஜேஷ் இப்படி பண்ணியா? இந்த கீதா எவ்வளவு அவமானப்படுத்துறா நம்ம அத்தைய, பாவம். இப்பதான் அவ எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துருக்காவ. ஆனா நீ இப்ப பார்த்து இந்த கீதாவை கூட்டி வந்தா எப்படி? ராஜு நீங்களா போயிட்டு வாங்க, நான் வரல. கீதா நில்லு. உமாளி எப்படி கையை பிடிச்சு நிப்பாட்டியாம் பாரு. ஆமா, கையை நெஞ்சே பிடிச்சு போல இருக்கு. அப்படியா? அப்ப இத வச்சு பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் நிப்பாட்டிடுவோம். சும்மா இருங்கன்னு வாயால சொன்னா பத்தாதா? கையா கட்டையான்னு தெரியலையே, என்ன அடி. அவளை மட்டும் எதுக்குல தாங்கிட்டு இருக்கா? ஏம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அது வந்தம்மா. அக்கா கார்ல என்ன ரகசியம் சொல்றாவன்னு தெரியலையாக்கா? எனக்கு இங்க காதே அவுட் ஆயி போயிட்டு, இதுல ரகசியம் ஒண்ணுதான் கேக்குமோ? சை, இதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஏல இது முதல்ல சொல்லிருக்க கூடாதா? கீதா வாமா, வந்து வண்டியில ஏறு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அது அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது, அதுக்கு சாரி. இனி மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, அதெல்லாம் பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? போ வண்டியில ஏறு. ஓகே ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல, வா வண்டியில ஏறு. நீ யாராவது? யோ என்ன உமா? யா முன்னாடி அவ கைய பிடிக்க உனக்கு என்ன தைரியம்? உங்க அம்மா காதுல என்னத்த ஓதுனா? உங்க அம்மாயும் கீதா வர சொல்லிட்டா? அதெல்லாம் பெறவு சொல்லியா உமா? வா போவோம். இப்ப சொல்லு, இல்லனா நடக்கிறதே வேற. உமா பெறவு பேச உமா, இல்லன்னா எங்க அம்மா திட்டுவாவ. நான் உங்க அம்மைக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏ உமா, வசந்தா வண்டியில யாருக்கிட்டி? என்ன ரெண்டேரே ஆள காணோம்? எங்க அம்மா சத்தத்துக்கு ரெண்டேரும் சிட்டா பறந்துட்டாவல.